வெல்கம் டு செபோசா சாஃப்ட்வேர் சர்வீசஸ். இந்த வீடியோவில் upwork.comல மெயினாக இருக்கக்கூடிய சில ஆப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ லாஸ்ட்டாக பார்த்த வீடியோவில் இந்த சேவ்டு ஜாப்ஸ் ஆப்ஷன் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதே மாதிரி ஜாப் அப்ளிகேஷன்ஸில் நம்ம எந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் அதில் பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இந்த ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அது எந்த மாதிரியான விஷயங்கள் இங்கே ஷோ ஆகும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நம்ம என்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கோமோ ஸோ அதெல்லாமே இங்கே பப்ளிக், அதாவது ஹையர் பண்ணுறாங்க இல்லைங்களா எம்ப்ளாயர்ஸ், ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி ஷோ ஆகும் அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபைல் வியூ இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். தெரியுது இல்லைங்களா? ஸோ நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், பூபதி கதிரவன், எக்ஸ்பர்ட் இன் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் எஸ்இஓ, இதுதான் நம்மளுடைய ப்ரொஃபஷனல் டைட்டில். ஸோ கீழே கோயம்புத்தூர் இந்தியா, அந்த நம்மளுடைய அட்ரஸ்லேருந்து அந்த அட்ரஸ் லொக்கேஷன் நீங்கள் ஃபைன் பண்ணியிருக்காங்க. கீழே நம்மளுடைய ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் தெரியுது இல்லைங்களா, நம்ம ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ்லாம் எப்படி வருதுன்ட்டு. அதே மாதிரி ஓவர்வியூ, நம்ம கொடுத்த ஓவர்வியூ, இந்த போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஆட் பண்ண இல்லைங்களா. கீழே சர்டிஃபிகேஷன்ஸ், நம்ம ஃபோட்டோஷாப் சம்மந்தமாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய எஜுகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ இதெல்லாமே கீழே இங்கே வந்திருக்கு. ஆல்ரெடி பார்த்த வீடியோவில் நான் எக்ஸாம்பிளுக்கு சில அக்கௌண்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அந்த சாம்பிள் அக்கௌண்ட்ஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ இங்கே பாருங்கள், 3.50 cent per hour நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்மளுடைய ப்ரொஃபைலை எந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறக்கும். அதே மாதிரி இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா இந்த எடிட் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் இதில் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். ஸோ அடுத்ததாக மை ஸ்டாட்ஸ். இந்த மை ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அனலிட்டிக்ஸ் ரிப்போர்ட் மாதிரி. அதாவது லாஸ்ட் 12 months நம்ம எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ஃபீட்பேக் ஸ்கோர் எவ்வளோ, லாங் டேர்ம் கிளைண்ட்ஸ், அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ரொம்ப நாளாக பண்ணியிருந்த ப்ராஜெக்ட்ஸை அந்த கிளைண்ட்ஸ்லாம் அவங்களோட கவுண்ட்ஸ், அந்த மாதிரி சில ஒரு ரிப்போர்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு எதுவுமே நம்ம இதில் ஒர்க் எடுத்து பண்ணல, அதனால் எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ அடுத்ததாக டெஸ்ட். இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதில் ஒரு ஜாப் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா, இப்போ நான் இங்கே எஸ்இஓ சம்மந்தமாக ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ எஸ்இஓ சம்மந்தமான சில டெஸ்ட் நம்ம இங்கே கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு இங்கே ஜாப் கண்டிப்பாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ஹையர் ஆக முடியும். தெரியுது இல்லைங்களா? இப்போ நீங்கள் டேட்டா என்ட்ரி சம்மந்தமாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி சம்மந்தமான சில டெஸ்ட் இதில் டிஃபால்ட்டாக அவங்களே இங்கே சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி கூட நீங்கள் இதில் டெஸ்ட் ஆப்ஷன் மூலமாக சில டெஸ்ட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், டெஸ்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு சில டெஸ்ட் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் டெஸ்ட், HTML5 டெஸ்ட், சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் டெஸ்ட். ஸோ இது எதை பேசிக்காக இப்போ ரிக்கமெண்டாக, அதாவது டிஃபால்ட்டாக இந்த மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நம்ம கொடுத்து இல்லைங்களா ஸ்கில்ஸ், அந்த டைட்டில்ஸ், ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்களே டிஃபால்ட்டாக இந்த டெஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு சூட் ஆகுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில டெஸ்ட்லாம் இருக்குது. கீழே வியூ மோர் டெஸ்ட் அப்படின்னு கொடுங்க, இருக்கு இல்லைங்களா. ஸோ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன டெஸ்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். தெரியுது இல்லைங்களா? இப்போ நான் இங்கே வெப் டிசைனிங் சம்மந்தமாக ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோகிராஃபி சர்டிஃபிகேஷன்ஸ், அடோப் இல்லஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி அந்த வெப் டிசைன் கேட்டகரி சம்மந்தமான டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணல நம்மளுடைய ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா 100% வேல்யூ ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40% தான் இருக்குது. தெரியுது இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரொஃபைல் ஆப்ஷன் மூலமாக நம்மளுடைய ப்ரொஃபைல் வியூ பார்த்துக்கலாம். அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரிப்போர்ட் அனலிட்டிக்ஸ் மாதிரி. இந்த வெப் மாஸ்டர் டூல்ஸ், வெப் அனலிட்டிக்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைட்டில் எத்தனை பேர் வராங்க, எவ்வளோ வியூவர்ஸ், என்னென்ன செஷனில் வராங்க, என்ன கீவேர்ட் பேஸில் வராங்க அப்படின்லாம் பார்ப்போம். சேம் அதே மாதிரி நம்ம எந்த மாதிரி ஜாப்ஸ் எடுத்திருக்கோம், எவ்வளோ கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்காங்க, எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஏர்ன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ்லாம் ஒரு ரிப்போர்ட் மாதிரி இதில் பார்க்கலாம். அடுத்ததான் இந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சில டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணுறது மூலமாக
எம்ப்ளாயருக்கு நம்ம வந்து இதுக்கெல்லாம் குவாலிஃபைராக இருக்கோம் அப்படின்னு இந்த டெஸ்ட் மூலமாக நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதாவது ஒரு ப்ரூஃப் மாதிரி இதை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டெஸ்ட்ஸ் எல்லாம் நம்ம எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா, ஸோ இதிலெல்லாம் நம்ம வெல் நாலேஜாக இருக்கோம் அப்படின்னு ஒரு ப்ரூஃபாக நம்ம எம்ப்ளாயருக்கு இதை ஷோ பண்ணிக்கலாம். தெரியுது இல்லைங்களா? தேங்க்யூ.